ரன் மல்லிகே கோட்டி ஹாரசியக்க ஐஸ் கிரிந்த அந்தகல வெல்லன் அல்ல என்பதாகவே இந்த தகவல் தரப்படுகிறது. வாகன ஹதக் சமக ஐஸ் ரெகனையா மெட்டபெமினி ஹதகுத் தெலே என்பதாக திவேன பத்திரிகை இந்த தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. வாகன ஹதாத்தர BMW குத் என்பதாகவே முக்கிய செய்தியாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். மொபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமைந்திருக்கிறது என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கிருந்தையில் கடற்கரையில் 329 கிலோகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டிருப்பதான செய்தி குறித்தான தகவல். எனவே கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு நிலப்பகுதிக்கு மாற்றப்பட்ட 329 கிலோகிராம் அதிகமான போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு 8 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள். கிருந்த அந்தகலவெல்ல கடற்கரை பகுதியில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திஸ்ஸமஹாராம பகுதிக்கு கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கொண்டு வரப்படுவதாக மேல் மாகாண வடக்கு போலீஸ் பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கிருந்த கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த சுற்றவழிப்பு என்பது மிக முக்கியமானது. எனவே மிக பிரதானமாக இந்த தகவல் தொடர்பில் நாங்கள் அவதானிக்கும் போது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல அவர்களுக்கு இது தொடர்பான தகவல் கிடைத்திருக்கிறது. இதன்படி அவர் இந்த தகவலை தெற்கு மாகாண பொறுப்பதிகாரியான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கிஸ்ரி ஜெயலலிதா அறிவித்த நிலையில் தெற்கு மாகாண போலீஸ் குழுவுடன் இணைந்து நேற்று அதிகாலைக்கு இருந்த அந்தகலவெல்ல கடற்கரையில் விசேட நடவடிக்கை இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆழ்கடலில் இருந்து பல நாள் மீன்பிடி படகொன்றில் கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள் சிறிய படகு ஒன்றுக்கு மாற்றப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது. சிறிய படகில் கடற்கரையை நோக்கி கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்கள் கயிறு ஒன்றின் உதவியுடன் கடலில் விதைக்கப்படப்பட்ட நிலையில் அவற்றை எடுத்துச் செல்ல வந்த 7 சந்தேக நபர்களை கடற்கரையில் வைத்து போலீசார் முதலில் கைது செய்திருக்கிறார்கள். கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருள் அடங்கிய 19 பொதிகளும் கரைக்கு கொண்டு வரப்பட்டு கிருந்த போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது 329 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருட்கள் பொதிகளில் உள்ளடக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் ஐசோகை போதைப் பொருள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் 394 கோடி ரூபாய் பெறுமதி மிக்கது என தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களும் கிருந்த போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டதோடு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மற்றொரு சந்தேக நபரும் சொற்ப நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர்கள் கடுவல மற்றும் அங்குட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு குறித்த போதைப் பொருட்களை கொழும்புக்கு எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் வரி தந்திருந்ததாகவும் விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 7 வாகனங்களையும் போலீசார் மீட்டுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இதேவேளை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ரன்மல்லி என்பவரால் குறித்த போதைப்பொருள் ஈரானிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசாரினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய போதை சாம்ராஜ்யம் ஒன்றே இலங்கையில் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது.